ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி வந்து ஹேர் பேண்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது தான் நம்ம தைக்க போகிறோம். இதோடைய அகலம் வந்து 3 இன்ச்சு, இது நீளம் வந்து 23 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து அது கெட்ட சைடு நல்ல சைடு எதுன்னு அதுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சைடு வந்து உள் பக்கமும், கெட்ட சைடு வந்து மேல் பக்கமும் வச்சு நம்ம ஒரு தையல் போடுவோம். அந்த தையல் போடும்போது அந்த கைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த தையல் வருதில்ல, அந்த ஊசி புதுசாக பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த கைடு அளவு வந்து நம்ம தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஒரே அளவாக. தையல் போட்டுட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிக்கவே இல்லை. லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும், மேல் சைடு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக மடித்து அதை ஸ்டிச் பண்ணணும்னா டபுள் ஸ்டிச் போடணும் லாஸ்ட் டைம். அதை போட்டுட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் வந்து என்ன செய்யணும், அந்த கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ண பிறகு சேஃப்டி பின் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அதை திருப்பிக்கணும். ஒரு சைடில் ஒரு இதை லாக் போட்டு திருப்பணுங்களாம். லாக் பண்ணிட்டு திருப்பும்போது அது நம்மளுக்கு நல்ல சைடு நமக்கு வந்துடும். அதை திருப்பின பிறகு இதை நம்ம இப்படி நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம அயன் பண்ணிக்கினாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ணல, அதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு வந்து 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு அது உள்ளே விட்டு நம்ம முடிச்சு போடுறதுக்காக வேணுன்றதுக்காக 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது சேஃப்டி பின்னை வச்சு நம்ம ஊற்றி அது உள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். அது உள்ளே விடும்போது அதுவும் உள்ளே போயிடும். அதை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அது உள்ளே போயிடும். இப்போ அதை எடுத்துட்டு சேஃப்டி பின்னை எடுத்துட்டு அது எலக்ட்ரிக் நம்ம வந்து 3 முடிச்சு 2லேருந்து 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 போட்டால் உருவிட்டு வந்தாலும் வந்துடும். அது போட்ட பிறகு அது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டான ஒரு இதில் நம்ம அது கரெக்டாக அந்த தையல் சைடு எந்த பக்கத்தில் அந்த தையல் வந்து ஒரே சைடு வர்றது போல் திருப்பிடணும். நம்ம ஒரு சைடு தையல் அடிச்சோங்களா, மடித்து அடித்தோம்ல, அந்த மடித்து அடிக்காததை மடித்து அடித்ததுக்கு உள்ளே விட்டு ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். அதை உள்ளே விட்டுட்டு அப்படி அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஹேர் பேண்ட் ரெடி. டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ஹேர் பேண்ட் ரெடி. ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஈஸியாக தைச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தைச்சிடலாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.